அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரியில் மட்டும் பிரசங்கித்தான். போதும். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து இந்த வசனத்துக்குள்ளே நம்ம தியானிக்கலாம். இன்னுமாக இந்த வேத பகுதியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம ஜெபத்தோடு நம்ம தியானிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சர்வ வல்ல கடவுளே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய குமாரன இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவமுள்ள நாமத்தினாலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் திருச்சபையாக உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் படித்து சிந்தித்து ஆண்டவரே, இப்பொழுது கூட நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரே, இந்த 10 கட்டளைகளுக்கு உண்டான ஆண்டவரே வசனத்தை கூட நாங்கள் கருத்தாய் தியானித்து இந்த கடவுளுடைய வார்த்தையிலே நீர் என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறோரோ அதை நாங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு எங்களுடைய ஆத்தும நிலையிலே நாங்கள் இன்னுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை கிட்டி சேரவும், இன்னுமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற்றம் அடையவும், தெய்வ சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை குறித்து முக்கியமான ஆழமான சத்தியங்கள் நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள பரிசுத்தாகிய கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதித்தருளும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியங்கள் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறுசீரமைக்கவும், கேட்டதோடு மாத்திரமல்ல இந்த கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே மறுசீரமைத்து நாங்கள் இன்னுமாக ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியவும், உம்முடைய பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் இன்னும் முன்னேறவும் தேவன் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதி ரொம்ப முக்கியமான வேத பகுதி. இந்த கட்டளைகளை தான் மறுபடியும் உபாகமத்திலையும் ஆண்டவராகிய தேவன் மறுபடியுமாக அந்த புதிய கானான் தேசத்துக்குள்ள நுழைய போகிற புதிய சந்ததிக்கு அவர் கொடுக்குறாரு நம்ம 5ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தில். இப்போ நம்ம இந்த சத்தியத்தை ஓய்வு நாளை குறித்து சிந்திக்கிறதுக்கு முன்பாக 10 கட்டளைகளை கடவுள் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு, ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக நீ வரும் நாட்களில் இந்த 10 கட்டளை குறித்து சிந்திக்க போகிறோம். 10 கட்டளைகளையும் நம்ம ஒரே தேவனை குறித்தும் விக்கிரக வழிபாடு வணங்கக்கூடாதுங்கிறத குறித்தும், கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாதுங்கிறத குறித்தும், ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக ஆசிரியர்கிறத குறித்தும், தாய் தகப்பனை கணம் பண்ணுறது, கொலை செய்கிறது, உபச்சாரம் செய்கிறது, களவு செய்கிறது, திருடாது, நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறது, இச்சிக்காமல் இருக்கிற எல்லா கட்டளையிலையும் நம்ம கடவுள் சமூகத்தில் ஒவ்வொரு வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ தியானிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 10 கட்டளைகளை தேவன் நம்மளுக்கு ஏன் பிரதானமாக கொடுத்துருக்காரு, அதனுடைய உள்ளான அடிப்படையான நோக்கம், அதனுடைய முக்கியமான சாரம்சம் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய நிறைய கிருபை வரத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். தேவன் கொடுக்குற அந்த சத்தியத்தை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த 10 கட்டளைகளை கொடுத்த நோக்கத்தை பார்க்கலாம். 10 கட்டளைகளை முதல்ல 10 கட்டளைகள் இந்த வேதம் முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தை, அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது என்ன நம்மளுக்கு சில புரிதல் இல்லைன்னா, கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது இப்போ நம்ம மற்ற மதங்களில் மற்ற கலாச்சாரங்களில் இருக்கிறதையும் நீங்கள் நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தைன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்து சகோதரர்கள் மத்தியில் நீங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகளை கவனிச்சின்னா அவங்க சொல்கிறது பகவத்கீதை அவங்களுடைய வேதமாக அவங்க நினைக்கிறாங்க. அதே இஸ்லாம் மார்க்கத்தில் அவங்க நினைக்கிறது பார்த்திங்கன்னா குரானை நினைக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்னென்னா இவங்க கடவுளுடைய வார்த்தைன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, இதிகாசங்கள் புராணங்களுக்கு அது நம்ம சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை அவங்க தெய்வீக அடிப்படையில் அவங்க கடவுள் எழுதி கொடுத்ததை தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கையை கட்டமைக்கிறாங்க, அவங்க பாவ பரிகாரம் செய்கிறாங்க. அதனால தான் அவங்க செய்கிற எல்லா பலிகளும் நமஸ்காரங்களும் அதை சம்மந்தப்பட்டது தான், அவங்க ஆராதனைகளும் அதை சம்மந்தப்பட்டது தான். இப்போ இஸ்லாமில் என்ன கட்டளை சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவங்க எல்லா தொழுகள் நடத்துவாங்க, அவங்க என்ன செய்வாங்க. இப்போ அதே போல் தான் இப்போ ஒவ்வொரு மதங்களும் இதை தொழுது கொள்ளும்போது இப்போ அவங்க எல்லாருமே நினைக்கிறது முக்கியமான காரியம் என்ன நம்மளுக்கு புரியணும். இப்போ நம்ம வேதத்தை கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்கிறோம், அவங்களும் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது உண்மையான கடவுளுடைய வார்த்தை எதுங்கிற அளவுக்கு சாத்தான் நிறையா வழிகளில் நிறையா ஒரு வஞ்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான். இப்போ இது கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது இது ஒன்று மாத்திரம்தான் கடவுளுடைய சிந்தையில் இருந்து உருவானது. மனித புத்தியிலேயோ மனிதனுடைய சித்தத்திலேயோ மனித உபதேசங்களோ இதில் எந்த விதத்துலையும் சேர்க்கப்படலை. ஏன்னா நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா கம்பராமாயணது பகவத்கீதை எப்படி எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் நிறையா வரலாறுலாம் போனீங்கன்னா அதில் அவர் விவேகானந்தருடைய போதனைகளும் மற்ற அவங்க நம்புகிற கடவுளுடைய சித்தங்களும் உள்ளே அடங்கியிருக்கு. அவங்க எப்படி நல்லா வாழ்ந்தாங்க, எப்படி அன்பு செலுத்தணும், எப்படி கருணையாக இருக்கணும், அப்படியான காரியங்களை கடவுளை எப்படி போய் சேர முடியும், மனிதன் எப்படிலாம் இருக்கிறான், கடவுளை எப்படி சென்று அடைய முடியும்னு அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க, வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதே தான் இஸ்லாம் மார்க்கத்துலேயும் அவங்க கடவுளுடைய பரிசுத்தமான போதனைகள் சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் யார் எழுதுனான்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமில் குரான் எழுதுனதே
கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 1300 வருஷம் தான் ஆகுது குரான் எழுதி. ஆனால் வேதம் எழுதுனது பார்த்தீங்கன்னா கிமு 1490 வருஷம் எழுதப்பட்டது. மோசே வந்து முத நடந்த கடவுளுடைய அந்த படைப்பை குறித்து எழுதும்போதே மோசே எழுதுகிறாரு. மோசே எழுதும்போதே கிமு 1990 எழுதுகிறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. முத எழுதப்பட்டது இந்த வேதம். இந்த 3500 வருஷத்துக்கு முன்னாடி 6000 வருஷம் வரலாறை நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நிலைமைக்கு 6000 வருஷம். இது வேதத்தினுடைய வரலாறு. 4000 வருஷத்துடைய வரலாறு பழைய ஏற்பாட்டோட முடியுது. மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கடந்த அந்த ஒரு 1ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட 4100 வருஷம் வரலாறை நம்ம இன்றைக்கி படிச்சுட்ருக்கோம். இப்போ அது வரைக்கும் உண்டான வரலாறுல வேதம் வந்து கடந்த அந்த வரலாறை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் எத்தனையோ படையெடுப்பு வந்தாங்க, எத்தனையோ ராஜாக்கள் அழிக்கப்பட்டாங்க, எல்லாருமே நிர்மூலமாக்கப்பட்டாங்க, தேசமெல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. அவங்க இருக்கிற ஒன்று கூட இன்னைக்கு அவங்களுடைய ஜென்மமோ அவங்க வாரிசோ யாருமே இல்லாமலாம் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் வேதம் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு. எல்லா வழியிலையும் தேவன் தானே தன்னைத்தானே தனது வேதத்தை அவர் எல்லா சூழ்நிலையும் அவர் பாதுகாத்து வந்துக்கிட்டே இருந்தார். எப்படியெல்லாம் பாதுகாத்துங்கிறீங்க நிறைய படிச்சுன்னா அது மிகப்பெரிய வரலாறு. கர்த்தருடைய வார்த்தை அது உண்மையானது. இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது நீங்கள் படிங்க. ஒரு ஆள் 2 பேதுரு 1:21 படிங்க. இந்த மற்ற வேதத்துக்கும் மற்ற கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லப்படுவதற்கும் நம்ம படிக்கிற இந்த வேதத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இப்போ மற்றவங்கள்லாம் மனிதனுடைய புத்தியிலும் மனிதனுடைய சிந்தனையிலையும் மனிதனுடைய அவன் இப்போ எது சரின்னு சொல்லி அவன் நினச்சது அவன் சிந்தித்தது அவங்க எதெல்லாம் நல்லதாக இருக்கும் இப்படிலாம் சரியாக இருக்கும்னு அவங்க யோசித்த காரியங்களை அவங்க வேதமாக போதிக்கிறாங்க. ஆனால் இது நம்ம படிக்கிற இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய புத்தியில் கடவுளுடைய சிந்தனையில் உருவானதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக இருக்குது. 2 பேதுரு 1:20-21 படிங்க. 2 பேதுரு 1:20 படிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சுய தோற்றமான பொருளை நீ இல்லைன்னு சொல்லி நீங்க முதல்ல அறிஞ்சுக்கணும். அது எப்படி உருவாச்சு? தீர்க்க தரிசனமானது எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தைகள் ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து யாருமே மனிதன் இப்படிலாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் சரியாக இருந்தால் அன்பு செலுத்தினா நேசிக்க முடியும், இப்படிலாம் இருந்தால் உலகத்தில் வந்து நல்ல வழியில் கடவுளை சேரலாம் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய எவனும் எந்த புத்தியிலும் எழுதலை. கடவுள் பரிசுத்தாவிய கடவுள் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளே சென்று அவருடைய சிந்தனையை மனுஷனுக்குள்ளே செலுத்தி கடவுளுடைய பரிசுத்தமான சிந்தை தான் வெளியே வந்திருக்கு. நீங்கள் கூட வெளிப்படுத்தின விசேஷம் எடுங்க. 1:10 படிங்க. ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் புரிதலுக்காக சொல்கிறேன். நிறைய எல்லா வேத புஸ்தகமும் எப்படி எழுதி ஒவ்வொரு புஸ்தகம் படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதில் முக்கியம் பிரதானமாக நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகம் அதில் 1:10 படிங்க. 9 கூட படிங்க. வெளிப்படுத்தின 1:9 படிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் எங்க இருக்காருன்னா இவரை வந்து நாடு கடத்திட்டாங்க. இவர் வந்து கிறிஸ்துவ அறிவிக்கிறாரு, கிறிஸ்துவ மறுதளிக்காம இருக்காருன்னு சொல்லி அவங்கள வந்து கொல்ல பார்த்தாங்க. அன்னைக்குள்ள ரோம அரசன் கொல்ல முடியல. மறுபடியும் என்ன பண்றாங்க, நடு தீவான பத்முங்கிற தீவு, மனுஷனே வசிக்காத தீவுக்கு போய் நாடு கடத்துறாங்க. கும்பு இருட்டுக்குள்ள மனிதனே இல்லாத தீவுக்குள்ள ஒரு மனிதனை கொண்டு போய் போட்டு வர்றாங்க. அங்கே வெளியே வரக்கூட முடியாது. கப்பலில் கொண்டு போய் போட்டு தீவுக்குள்ளே கிடக்கிறார். அவர் வெளியே வர முடியாது, போக முடியாது எந்த வழியிலும். அப்படியான தீவுக்குள்ளே இருக்கிற அந்த யோவான் கடைசி நாட்களில் அவர் எழுதுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அறிகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாகிய இருக்கிற யோவான் ஆகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். படிங்க. கர்த்தருடைய நாளில் எதுனா அந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்ல அவங்க இருக்காரு. அப்போ என்ன நடக்குது? ஆவிக்குள்ளானேன். இப்போ என்ன பண்றாரு? ஆவிக்குள்ளானா பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு அவருக்கு அந்த பரலோகத்தினுடைய காட்சிகள் அவர் காண்பிக்கப்படுது. படிங்க மறுபடியும்.
அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் ஒன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். படிங்க அடுத்து. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி. என்ன சொல்றாரு? நீ காண்கிறதை. இப்ப என்ன சொல்றாரு? அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குள்ள ஆகுறாரு. அவர் பத்மத்தீவுல இருந்து அவர் உருவம் தான் உடம்பு இங்க இருக்கு. அவருடைய உடல் வந்து பரலோகத்துக்கு போகுது. அவருடைய ஆவி வந்து பரலோகத்தில் காமிக்கிறார், காட்சிகளை காமிக்கிறார். அங்கே இருக்கிற எக்கால சத்தம் துணிக்கிற அந்த சர்வவல்ல தேவனுக்கு முன்னாடி அவர் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே அவருக்கு வந்து அந்த காட்சி காண்பிக்கப்படுது. அப்போ காண்பிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, அதான் அவர் எல்லா சபைகளுக்கும் அனுப்புன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்குறார். அப்போ அவர் அதுக்கு பின்னாடி தான் நிருப பகுதி எழுதுறாரு, அந்த சுவிசேஷம் எழுதுறாரு. இவர் எல்லாமே நீங்கள் எழுதுறது எல்லாமே நல்லா யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகத்தில் கிடைக்கிற மற்ற புஸ்தகங்களை போல் அந்த வேதாகமம் கிடையாது. வேதாகமம் கடவுளால், கடவுளுடைய சிந்தனையில், கடவுளுடைய சர்வவல்ல ஒரே தேவன் அவர் என்ன நினைச்சாரோ அதனுடைய முழு தாற்பயம். அதனால் அந்த வேதம் வந்து பிழை இல்லாதது, அது தவறு இல்லாதது, அது மாற்றப்பட முடியாது, எக்காலத்துக்கும் உரியது. இப்போ புதுசாக வந்து இன்றைக்கி ஏற்ற மாதிரிலாம் இன்றைக்கி சூழ்நிலை. இன்றைக்கி 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாவம் இருந்தோ இன்றைக்கி அதே பாவம் தான். அன்றைக்கி என்ன பரிகாரமும் இன்றைக்கி இதே இன்றைக்கி மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய ஆல்டர்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடவுளுடைய வார்த்தை எக்காலத்துக்கும் போதுமான சர்வவல்ல தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை அந்த வேதம். இந்த வேதம் வந்து இவ்வளோ பெரிய வேதம் வந்து நம்மளுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா விதமாக நம்மளுக்கு மனுஷனுக்கு படைப்பில் கடவுள் கொடுத்த எல்லா பாக்கியத்திலும் மிகப்பெரிய பாக்கியம் இந்த வேத புத்தகம். ஆனால் நம்மளுக்கு அதனுடைய மகத்துவம் உண்மையாகவே தெரியல. உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து இந்த வேதம் இல்லாமல் நம்ம நாட்களை செலவழிக்க முடியாது. வேதம் வாசிக்கிறதுல அவ்வளோ மகிழ்ச்சியும் அவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போது அந்த வேத புத்தகத்தில் இந்த வேத புத்தகம் முழு புத்தகம் வேத புத்தகமும் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தாலும் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் இதில் இந்த 10 கட்டளைகளை குறித்து நம்ம தியானிக்க. இந்த 10 கட்டளை யாருடைய வார்த்தைனா கடவுள் நேரடியாக அவள் விரல் பட கையில் எழுதி கொடுக்கப்பட்டது. மற்ற எல்லா வேத பகுதிகளையும் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் ஒவ்வொரு இருதயங்களை ஆட்கொள்ளப்பட்டு அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு காமிச்சு அவங்க எழுதுனாங்க. ஆனால் இந்த 10 கட்டளை எடுங்க. யாத்திராகமம் 31 அதிகாரம் 18 வசனம் படிங்க. யாத்திராகமம் 31:18 படிங்க. ரொம்ப வந்து கவனமாக வேதத்தை குறித்து மகத்துவத்தை குறித்தும் இந்த 10 கட்டளைகளுடைய சரியான புரிதல் நம்மளுக்குள்ளே இருக்கணும். யாத்திராகமம் 31:18 ஒரு ஆள் படிங்க. சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள். யாரா? தேவனுடைய விரலினால், சொந்த விரலினால எழுதப்பட்ட 2 கற்பனைகளை மோசேட்ட கொடுக்குறாரு. மோசேட்ட வந்து 2 கற்பனை எழுதி அந்த கற்பனையை கொடுக்குறாரு. அந்த கற்பனையை வச்சு தான் அவங்களுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வருஷம் பூரா பாதுகாத்தாங்க. அந்த உடன்படிக்கை பட்டியை தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த உடன்படிக்கை பட்டி வந்து பரிசுத்தம் இல்லாமல் யாரும் பக்கத்தில் போக முடியாது. மகா பரிசுத்த தலத்தில் இருக்கிறது. அங்கே தான் கடவுளுடைய மகிமை அங்கே பிரசனம் அங்கே வெளிப்பு இருந்தது. அங்கே எல்லா நாள் அங்கே வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் பிரதானாஸ்தி உள்ளே போக முடியும். அந்த பெட்டியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஊசா தன்னுடைய கையை தொட்டான்னு சொல்லி தான் அந்த இடத்துல செத்து போனாவான். அவ்வளோ மகா பரிசுத்தமான மேன்மையான அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயும் இந்த உடன்படிக்கை இந்த வேத 10 கட்டளைகள் தான் இருக்கப்பட்டுச்சு மெயினாக முக்கியமாக. அப்போ இந்த சொல்லப்படுகிற இந்த 10 கட்டளைகள் என்னன்னா, இன்னும் விசேஷம் என்னன்னா, கடவுளுடைய முழு வேதாகமும் கடவுளுடைய வார்த்தை. அதுலேயும் பிரதானம் அந்த 10 கட்டளைகள் கடவுளுடைய நேரடியாக விரலினால் எழுதி கொடுக்கப்பட்டது முக்கியமான அந்த கட்டளை. இது மாத்திரமா? அது மாத்திரம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனை உருவாக்கும் போது ஒரு மனிதனுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி வைக்கிறாரு. மனிதனை பூமியில் ஒரு குழந்தை பிறக்கணும்னா குழந்தை பிறக்கும் போது இந்த 10 கட்டளைகளை இருதயத்தில் எழுதி மனச்சாட்சியில் வச்சு தான் படைச்சு உருவாக்குறார். அது எல்லாருக்குமே உலகத்தில் எந்த மதமாக அவன் பின்பற்றவனாக இருக்கட்டும், எத்தனையோ மதத்தையே கடவுளே நம்பாதவனாக இருக்கலாம், எத்தனையோ காட்டுவாசிகளை பிறக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த 10 கட்டளைகளில் சொல்லப்படுகிற ஒரு கொலை செய்கிறது பாவம்னு அவனுக்கு தெரியும். பொய் சொல்கிறது, திருடுறது பாவங்கிறது குற்றம்னு அவனுக்கு தெரியும். ஏமாத்துறது, ஒரு உயிரை கொல்றது பாவங்கிறது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனுஷனை கொல்றதுங்கிறது தவறுன்னு சொல்லி அவனுக்கு எல்லா மதத்திலும் இருக்கிறவனுக்கு தெரியும். ஒரு கடவுளை ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடவுளை வணங்கக்கூடிய உணர்வு அவனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏதோ ஒரு கடவுளை வணங்கணுங்கிற உணர்வு அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த 10 கட்டளைகள் என்னன்னா, நீங்கள் கூட 2ஆம் அதிகாரம் ரோமர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக நம்ம பதிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள் இதெல்லாம். அப்போ 2ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறாரு,
இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இப்போ எப்படி நம்ம அப்படி ஒரு சிப்பு போடுறோம். இப்போ ஒரு டேப்பில் வந்து பென்ட்ரைவில் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுதான் அங்கே ஓடும். அதை அந்த பென்ட்ரைவில் மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் வேறு என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணலாம் அதான் ஓடும். இப்போ ஃபோன் ஆண்ட்ராய்டுக்குன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு உண்டான அதனுடைய சொல்லப்பட்ட அந்த அப்ளிகேஷன் தான் உள்ளே அது ஒர்க் ஆகும். அப்படி ஆப்பிள் வெர்ஷன் அது வேறு வெர்ஷன் மாறுச்சுன்னா வெர்ஷன் மாறும், அதுக்குள்ள ஆப்ஷனே மாறும். அப்போ அதுபோல் ஒரு மனிதனை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாரு. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா எல்லா மனிதனுக்கும் கொலை செய்கிறது தாவரும் தெரியும், அவனுக்கு திருடுறது பாவம்னு தெரியும். இப்படியெல்லாம் சொல்லி அவனுக்குள்ளே இருதயத்தில் மனசாட்சியில் வச்சு தான் ஒரு மனிதனை உருவாக்குறதுனால இந்த 10 கட்டளைகள் எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. விசேஷமாக மனிதனை படைக்கும்போது கடவுள் நேரடியாக கையில் எழுதப்பட்டிருந்தாலும் இது இருதயத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் உள்ளே செட் பண்ணி வச்சுருக்காரு. படிங்க ஒரு ஆள் 2:14-15. அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறது போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவங்க கட்டளைகளே தெரியாது, நியாயப்பிரமாணம் தெரியாது. ஆனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளை தாங்களே தெரியாம செய்யறாங்க. ஒண்ணு 15 அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் இல்லை என்று எங்க சொல்லுது? அவங்க மனசாட்சிக்குள்ள அவங்களே தீர்க்கிறாங்க. இது தப்பு தவறுன்னு சொல்லி யாருமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்க மனசாட்சியில் அந்த எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவங்களுக்குள்ள எல்லா மனிதனுக்குள்ளும் உலகத்தில் இருக்கிற எந்த மதத்தை வேணால் வணங்கலாம், எந்த ஒரு சாஸ்திரங்களையும் நம்பலாம், எத்தனை போதனைகளை படிக்கலாம். ஆனால் எல்லா மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்காம எந்த மனிதனையும் உருவாக்கலை, அவனுக்குள்ளே இருக்குது. அப்போது முக்கியமாக இதை விட என்னன்னா இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தான் கடவுள் யாருங்கிறத முதல்ல காமிக்குது. இப்போது ஒரு மனிதனுக்கு முன்னாடி இந்த 10 கட்டளைகள் கடவுள் யார், இப்போ கடவுள் எவ்வளவு, கடவுளுடைய குணாதிசயம் என்ன, எவ்வளோ பரிசுத்தமுள்ள கடவுள் இந்த கட்டளை கொடுத்து எதிர்பார்க்குறான்னா எந்த ஒரு மனிதனாலையும் பூமியில் இருக்கிற எந்த மனிதனும் ஒரு இச்சிக்காமல் இருக்க முடியாது. ஒரு பொய் சொல்லாத மனித உலகத்தில் எவனையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்துக்குள்ள கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய எதிர்பார்ப்பு எவ்வளோ மேன்மையாக இருக்குது. அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் பாருங்கள். அப்போ அவர் எதிர்பார்க்காருன்னா ஒரு மனிதன் கூட பொய்யே சொல்லக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, திருடக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய பரிசுத்தமான குணாதிசயத்தை நம்மளுக்கு காட்டுது. அவர் எவ்வளோ மேன்மையுள்ளவரா, மாசற்ற எல்லையில்லா பரிசுத்தருங்கிறத இந்த 10 கட்டளைகள் நம்மளுக்கு காமிக்குது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நான் யாரும் உங்களுக்கு முன்னாடி காமிக்குது. நான் எவ்வளோ கீழான நிலையில், எவ்வளவு மோசமான ஒரு வலிமையற்று ஒரு இயலாமையும் வெறுமையும் என்னுடைய அருவருக்கத்தக்க செயலையும் இந்த வேதாகமாக நம்மளுக்கு 10 கட்டளைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துது. இந்த 10 கட்டளைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான காரணம், கடவுளுடைய மகா பரிசுத்தத்தை நீங்கள் உணர முடியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அவர் எவ்வளோ ஸ்டாண்டர்டு உள்ளவராக இருந்தால் தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ நம்ம ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு எழுதி கொடுக்க கேட்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தால் இதை கேட்பாங்க. ஒரு ஏபிசிடியே இப்போ எல்கேஜி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க எல்கேஜி ஏபிசிடியை வந்து முழுசாக குழந்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இது மாத்திரம் தெரியாது. அவங்க எவ்வளோ ஸ்டாண்டர்டாக எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஞானம், எவ்வளோ வல்லம் இருக்கும். இப்போ கடவுள் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குற இந்த பூரண குணாதிசயத்தில் அவர் கடவுள் ஒரு தராசில் வச்சு நம்ம அந்த கட்டளையில் சொல்லப்பட்ட எதுலேயுமே வச்சு 0.1% 1 மில்லி கூட நம்மளால் அதை வெயிட் ஏற்ற முடியாது. சமமெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த தராசுக்குள்ளே ஒரு பக்கத்தில் வச்சு ஒரு பக்கத்தில் வைக்கக்கூடிய எந்த விதமான திராணியோ எந்த விதமான நற்செயலோ நல்ல புத்தியோ உங்கள்கிட்ட எங்களுக்கு கிடையாது. அப்போ என்னுடைய கீழான நிலையே இந்த வேதாகமோ பரிசுத்த கட்டளைகள் மூலமாக நம்மளுக்கு வெளிக்காட்டுது. இப்போ இது மூலமாக இதோ இன்னும் கடவுளை எப்படி கிட்டி சேர முடியுங்கிறத சொல்லுது. இப்போது கொலை செய்கிறது தவறுன்னு தெரியும். இப்போ கடவுள் ஏன் அந்த கட்டளையில் மனிதனுக்கு கொடுக்குறாருங்கிறத சரியாக கவனிச்சுக்கிறேங்க முதல்ல. இப்போ 10 கட்டளைகளை கடவுள் கொடுத்துருக்காரு, சாதாரண எல்லா மனுஷனுக்கும் எழுதி கொடுத்துருக்குறாருன்னு சொல்லும்போது, இப்போ கொலை செய்கிறது பாவம்னு சொல்லும்போது ஒவ்வொரு உயிரையும் சக மனிதனுடைய உயிரையும் மேலாப்பில் கொலை செய்கிற தப்புன்னு சொல்கிறத விட அதிலுடைய கடவுள் ஒவ்வொரு மனிதன் மேலே இருக்கிற உயிர் மேலே வச்சுருக்க கருசரியை பாருங்கள். இப்போ கொலை செய்கிற பாவங்கிறனால தான் ஒருத்தன் கொலை செய்ய மாட்டான். திடீர்னு ஈஸியாக ஒருத்தன் மரத்தை வெட்டுற மாதிரி நம்ம ஈஸியாக மரத்தை வெட்டுவோம், எந்த குற்ற உணர்வு இருக்காது. மண்ணை தோன்றும் குற்ற உணர்வு இருக்காது. ஆனால் மனுஷனை கொலை செய்யும் போது குற்ற உணர்வு ஏன் உண்டாகுது? கடவுள் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கிறார். சக மனிதனை ஒவ்வொரு மனிதன் நேசிக்கிறதுனால, அவர் பாதுகாக்கிறதுனால தான் கொலை செய்கிறது பாவங்கிறதுனால தான் ஒரு மனிதன் கொலை செய்கிறதுக்கு அவன் குற்ற உணர்வு மீறி பாவத்தின் மிகுதினால் அவன் தவறு செய்வான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும்.
இப்போ ஒரு விபச்சாரம்னு சொல்லும்போது, விபச்சாரம் பாவம்னு சொல்லும்போது, விபச்சாரம் வந்து ஒரு பாவத்தை கொண்டு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாலும், ஒருவனுக்கு ஒருத்தின்னு வேதம் சொன்னாலும் அந்த ஒருவனுக்கு ஒருவர் உண்மையாக இருக்கணுங்கிறது கட்டளை சொல்லிக் கொடுக்குது. ஒருவருக்கு ஒருவர் எவ்வளோ உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், எவ்வளோ கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த கட்டளை நம்மளுக்கு காமிக்குது. இதை நீங்கள் களவு செய்யாதுன்னு சொல்லும்போதே, களவு செய்யாதுன்னு நம்ம களவு தான் திருடக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, இப்போ என்னுடைய பொருளை அபகரிக்கக்கூடாதுங்கிறத கடவுள் விரும்புகிறாரு. இப்போ என்னுடைய உடைமைகளையும் என்னுடைய பொருளையும் இன்னொருத்தையும் திருடக்கூடாது, அபகரிச்சிடக்கூடாது, அவனுடைய உழைப்பை அவனை சந்தோஷம் வாழணும்னு கடவுள் விரும்புகிறார். இப்போ இந்த கட்டளைக்கு பின்னாடி இருக்கிற பின்புலங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ கடவுள் ஒவ்வொன்றும் சொல்கிற அந்த கட்டளைகள் அடிப்படையில் கொலை செய்யன்னு சொல்லும்போதே என்னை நேசிக்கிறார், திருடக்கூடாதுன்னு சொல்லும்போதே என்னை பாதுகாக்கிறார். இப்போ என்னை வந்து விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் உண்மை உள்ளவனா, ஒழுக்கம் உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா வாழணும்னு எதிர்பார்க்குறார். அப்படி ஒவ்வொரு கட்டளைகளுக்கு பின்னாடும் கடவுளுடைய அந்த பரிசுத்த குணாதிசயம் எல்லா இடத்துலையும் விளங்கிக்கிட்டே இருக்கு. கடவுள் யார் முதல்ல? அவர் சொல்கிறார், கடவுள் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. லேவியாரம் 19:2 சொல்கிறார் ஆண்டவர், நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ நான் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவருங்கிறத சாதாரணமாக மற்ற மதங்களை போல், மற்ற கடவுளை போல் அவங்க சொல்கிறது மாதிரி ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து கடவுளோடு ஒப்பிட்ட முடியாது. கடவுள் எல்லையில்லா மகா உண்மையான மாசற்ற பரிசுத்தமுள்ள கடவுள். அந்த பரிசுத்தமுள்ள கடவுள் மனிதனுக்கு சொல்லும்போது ரோமர் அதிகாரம் 7 எடுங்க. ரோமர் 7 சொல்கிறார் ஒரு அதிக வசனத்தில், 7:12 படிங்க ஒரு ஆள். அவர் சொல்கிறார், நான் வந்து எப்படி இருக்கேன், நான் பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டிருக்கேன். அப்போஸ்தலன் பவுல் கதறுகிற கதறல் அந்த வசனத்தில் படிக்கலாம். ரோமர் 7:12 படிங்க ஒரு ஆள். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமும் நீதியுமா தான் இருக்கு. கற்பனையும் பரிசுத்தமாய் நீதியுமாய் நன்மையுமாய் இருக்கிறது. 14 படிங்க, அப்படியே 14 வசனம் படிங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாய் இருக்கிறேன். பரிசுத்த கற்பனைகள் அது எவ்வளவா இருக்கா? அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. நான் எப்படி இருக்கேன்? நான் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ கீழான நிலையில் இருக்குதுங்கிறத வேதம் சொல்றதோடு மாத்திரமல்ல, அந்த கட்டளைகள் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லுது. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுறதுனால, நான் 10 கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுனால நான் வந்து ரசிக்கப்பட முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனமாக இந்த கட்டளைகளோட சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளும்போது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, கடவுளே அறியாதவங்க நிறைய பேர் வந்து நிறைய பொய் சொல்லாமல் ஒழுங்காக வாழ்கிறாங்க. பொய் சொல்கிறதுனா அவங்களால பூரணமாக பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்மளோட நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க, நம்மளோட இன்னும் நிறையா பொய் சொல்லாமல் இருப்பாங்க, நம்மளோட உதவி செய்வாங்க, நம்ம நேசிக்கிறத விட மற்றவங்களும் அதிகமாக நேசிப்பாங்க, அன்பு செலுத்துவாங்க. ஆனால் இந்த அடிப்படையில் அவங்க பூரணமாக செய்ய முடியாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனிதனும் பாவின்னு தெளிவாக சொல்லிடுச்சது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் சொல்கிறாரு, இந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுனால கடவுள்கிட்ட போக முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த அந்த மீட்பின் செயலின் அடிப்படையில் அவர் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால ஒரு ஆத்மா காப்பாற்றப்படுங்கிற ஒரு சத்தியத்தை இந்த 10 கட்டளை சொல்லுது. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறதுனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும் அப்படிங்கிற ஆழமான சத்தியத்தை இந்த நம்ம நியாயப்பிரமாணத்துடைய முக்கியமான அந்த 10 ஒழுக்க கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் ஒழுக்க கட்டளை சரியில்லை உங்களுக்கு. நாட்டு சட்டம், சடங்கு சட்டம், ஒழுக்க சட்டம் அப்படிங்கிறதுல இது ஒழுக்க சட்டம். இந்த ஒழுக்க சட்டம் நித்தியமானது. இது வந்து ஏதோ ஆதியில் மாத்திரம் இல்லை. எங்கே கொடுக்கப்பட்டுச்சுது? கடவுள் வந்து முத உருவாக்கும் போதே எல்லா மனிதனுக்குள்ளேயும் படைப்புலேயும் உருவாக்கி தான் படைக்கிறார். அதனால் இது வந்து எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இது வந்து ஒழுக்க சட்டம். இது வந்து என்றைக்குமே மாறாது. இப்போ நியாயப்பிரமாண சட்டங்களில் 613 கட்டளைகளில் இப்போ இன்றைக்கி அவங்க வந்து அந்த நாட்டு சட்டையும் சடங்கு சட்டையும் ஃபாலோ பண்ண 619 கட்டளைகளை அவங்க மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஒழுக்க சட்டம் வந்து நித்தியமாக எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற சட்டம். அதனால் இது என்றைக்குமே அழிந்து போகாது. இது எவ்வளோ அதிகாரம் உள்ள கடவுள் சொல்கிறாரு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்களா, இந்த 10 கட்டளைகளை கடவுளுடைய நீதி குணாதிசயத்தை வெளிப்படுத்தும் போது கடவுள் சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம சுவிசேஷத்தில் படிக்கலாம். ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் எந்த கட்டளை முக்கியமான கட்டளைன்னு கேட்குறாரு. அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்போ எடுங்க, மத்தேயு 22 அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 22 அதிகாரத்தில் எடுத்து இந்த 10 கட்டளைகளை தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி நம்ம அந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நாளில் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கலாம். அதில் வந்து நீங்கள் கேட்குற வார்த்தை என்னென்னா,
22 அதிகாரம் 36 40 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. மத்தேயு 22 அதிகாரம் 36 40 வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 22 மத்தேயு 22 அதிகாரம் அதுக்குவா படிக்க கேட்கலாம். 22 அதிகாரம் 36 நான் படிக்கிறேன், கவனிங்க. போதகரே, அவர் கேட்குறாரு யாருன்னா, அவர் அதுக்கு முன்னாடி 36 சொன்ன போது அவர்களின் நியாயஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, எப்படின்னா அவர் நியாயஸ்திரி, பரிசேயர்கள், சதிசேயர்கள், நியாயாதிபதிகளுக்கு நியாயஸ்திரி, வேதபாரர்கள் எல்லாருமே கடவுளை வந்து ரொம்ப சோதிச்சாங்க அவங்க. அப்படிப்பட்ட நியாயஸ்திரி வந்து ஒரு ஆள் கடவுளை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்கிறாரு? இந்த 4 கட்டளை சொல்கிற முதல் 4 கட்டளை சொல்கிறாரு. நீ முதல் 4 கட்டளைகளை சுருக்கி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? தேவனிடத்தில் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. ஒரே தேவனை வணங்கு. கடவுளை விக்கிரகத்தில் வணங்கக்கூடாது. அவருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. ஓய்வு பரிசுத்தமாக முழுமையான முதன்மையான ப்ரையாரிட்டி கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல் கட்டளை சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாருங்கள் 37 வசனத்தில் இயேசு நோக்கி ரெண்டாவது இது முதலாம் பிரதான 32 சொல்கிறாரு. 39 சொல்கிறாரு. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்பதே. மறுபடியும் இல்லை, 5லேருந்து மிச்சம் இருக்கிற 10 கட்டளை சொல்கிறாரு. அதாவது தாய் தந்தையை நீ கணம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாது, இப்போ இச்சிக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிவிட்டு இது எல்லாம் ஒரு மனிதன் சம்மந்தப்பட்டது. முன்னாடி கடவுள் சம்மந்தப்பட்டது 3 முதல் 4. இந்த 2வது சொல்லப்பட்ட 6 மனிதன் சம்மந்தப்பட்டது. ஒரு கடவுளை எந்த அளவுக்கு நீ முதன்மைப்படுத்துறியோ, முதல்ல தேவனை நேசி, பிறகு 2வது ஒன்றை நேசிப்பதோட பிறனை நேசி. அப்படிங்கிற கற்பனைகளில் நியாயப்பிரமாணத்தினுடைய முழு சாரம்சமும் அதனுடைய முழு கற்பனையும் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ 2 கட்டளைகளும் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? எதுக்குமே இந்த ஒழுக்கச்சட்டத்தை இல்லைன்னு சொல்லலை. ஒழுக்கச்சட்டத்தை அவர் வந்து கம்பல்சரியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், அது முக்கியமானதுன்னு சொல்லி தான் முடிக்கிறார். அப்போ இன்றைக்கி என்ன, இந்த கடவுளை கிட்டி சேருவதற்கும் நம்ம கடவுளோட நம்மளுடைய ஐக்கியம் கொள்வதற்கும் நம்ம வந்து தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கும் இந்த 10 கட்டளை மூலமாக நம்மளால் கடவுள் சமூகத்தில் கிட்டி சேரக்கூடிய மேலான பாக்கியத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். இது நம்மளால் கடைபிடிக்குமாங்கிறது இல்லை, நீ இது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் நியாயப்பிரமாண கட்டளை கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு சொல்ல புரியுறேன். எல்லா மனிதனுக்குமே படைக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நியாயப்பிரமாண கட்டளை ஒழுக்கச்சட்டம் இருக்குது. ஆனால் இதில் பிரதானமாக விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, மற்ற விசுவாசிகளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் எங்களுக்கு முன்னாடி இந்த நியாயப்பிரமாண கட்டளை எதுக்கு நேரம் நம்மளை நடத்துதுன்னா, நம்மளை குற்றப்படுத்துது. நீ பாவத்துக்கு கீழாக இருக்கிற, நீ பாவி, நீ குற்றம் உள்ளவன், நீ தண்டனைக்கு நேரானன்னு சொல்லி நம்மளை குற்றத்துக்கும் தண்டனைக்கு நேராகத்தான் இந்த நியாயப்பிரமாணம் நடத்துது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால பாவம் மன்னிக்கப்பட்டு சிலுவை மரணத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துது. அவருடைய குடாதீசத்துக்கு நேராக. நல்லா கவனிச்சிங்கன்னா தெளிவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உபாகமம் எடுங்க, ஒரு ஆள் புத்தகம் எடுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5லேருந்து 6 வரைக்கும் ஒரு படிங்க. அவர் அதில் என்ன சொல்கிறாரு? நம்ம ஒழுக்க ரீதியில் பரிசுத்தமாக நடப்பதற்கும் கடவுளை ஆராதிப்பதற்கும் ஆசீர்வாதமாக அந்த கட்டளை யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னவா நடக்குது? குற்றவாளி நம்மளை காமிக்குது. நீ குற்றத்துக்கு கீழே இருக்க, நீ வந்து தண்டிக்கப்பட வேண்டிய பாவின்னு காமிக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் ஒழுக்க ரீதியில் பரிசுத்தமாக நடக்கிறதுக்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் இன்னும் கடவுளை நம்ம முழுமையான இருதயத்தோடு உள்ளத்தோடு ஆத்மாவிலேருந்து ஆராதிப்பதற்கும் அவரோட நம்ம சேர்ந்து நடக்கக்கூடிய கிருபையை எனக்கு இந்த கொடுக்குது. படிங்க ஒரு ஆள். 6ஆம் அதிகாரம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5லேருந்து 6 வரைக்கும் படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. ஆமென். 6ஆம் வசனம். 6ஆவது வசனம் படிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும் வழியில் நடக்கிறது போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிறது போதும் அவைகளை குறித்து பேசி
அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. இவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம எப்படி நிலைக்கால நம்ம வசனம் போட்டு வீட்டில் ஒட்டுறோம், வசனத்தை ஒட்டுறோம். வசனம் எதுக்காக நம்ம வந்து நம்ம கடவுளை குறித்து பேசணும், கடவுளை குறித்து சிந்திக்கணும், கடவுளை குறித்த போதனைகளை எதுக்கு பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறோம் ஏன் சொல்கிறேன்னா, இதன் அடிப்படையில் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தமாக கடவுளுக்கு பிள்ளையாக நீங்கள் நானும் அவருக்குள்ளே சேர்ந்து நடக்கக்கூடிய கிருபத்தை குடிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை கொடுக்கும்போது தான் இதில் ஒன்றையும் கூட்டக்கூடாது குறைக்கக்கூடாதுன்னாரு. உபாகமம் 5 அதிகாரம் எடுங்க, அதையும் படிச்சிருங்க ஒரு ஆள். உபாகமம் 5 அதிகாரம் நான் படிக்கிறேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தோட நீ உபாகமம் 5 அதிகாரம் 22 வசனம், அதாவது சரியான அடிப்படையில் நீங்கள் சத்தியங்களை சரியாக புரிஞ்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சொல்கிறார். 5:22 இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையில் அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாருக்கும் மகா சத்தத்தினுடைய சொன்னார். எப்படி இந்த 10 கட்டையில் சொல்கிறார், 10 கட்டை சொல்லி முடிச்சு தான் சொல்கிறாரு. மேகத்திலும் காரிலிருந்து உங்களை சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடன் சொன்னார். அவைகளோடு இந்த வசனத்தை சொல்லும் போது சொல்கிறார், அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். ஒன்றும் கூட்டக்கூடாது, இல்லை குறைக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையில் வந்து எதையும் சேர்க்கக்கூடாது. இன்னும் 2 யாத்திராமத்தையும் சொல்லப்பட்டிருக்கு, கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா இடங்கள்லையும் தேவன் இந்த 10 கட்டளையில் முக்கியப்படுத்தும் போது இது பிரதானமாக நித்தியமாக எல்லா மனிதனுக்குள்ளும் கடவுளை நேரடியாக எழுதி கொடுத்து, இன்னும் இந்த 10 கட்டளையில் கொடுக்கும்போது சொன்னேன் உங்களுக்கு, காரிருளும் மகா இடி முழக்கமும் மிகப்பெரிய அந்த சத்தமும் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு காரில் புகை உண்டாச்சு. மிக வித்தியாசமாக இந்த கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் இந்த கட்டளை ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப மகா மேன்மையானதுங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, யாத்ராம 20 கட்டளை கொடுக்கும். என்ன சொல்கிறார், முதல் வசனம் படிங்க. அந்த கட்டளையை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், என்ன சொல்கிறார், யாத்ராம 20:1 படிங்க. இந்த கட்டளையில் 10 கட்டளையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறார், எகிப்திலிருந்து மீட்ட நானே. அப்படிங்க ஒரு ஆள் எகிப்தின் அடிமைத்திலிருந்து 20:1 அதிகாரம் படிங்க. 20 அதிகாரம் 1 வசனம் படிங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்ட தேவனாகிய நான். அவர் சொல்லும் போதே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட அவர் சொல்லும் போது நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம், அவங்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துக்குள்ளே அடிமையிலே கிடந்தாங்க, அவங்கள மீட்டுட்டு அவங்கள கொண்டாந்து நீ எவ்வளோ அடிமைக்குள்ளே கிடந்த, எவ்வளோ பாவத்துக்குள்ளே கிடந்த, உன்னை எப்படியெல்லாம் நான் மீட்கிறதுக்கு எவ்வளோலாம் நான் வந்து அங்கே பிரயாசப்பட்டு உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கேன் உனக்கு தெரியும். அப்போ எகிப்துடைய எப்படின்னு இருந்தால் எவ்வளோ பாவத்தில் உன்னை அவங்க கீழே நடத்தினா எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் இருந்த, அப்போ அதை நினச்சிக்கோ, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட நான் பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லி தான் இந்த கட்டளை கூட எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே மாதிரி நீங்கள் உங்களை என்னையும் இன்றைக்கி ஒரு நம்ம புதிய ஏற்பாட்டில் 2025 வசிக்கிற உங்களுக்கு எனக்கும் பாவம் உலகங்கிறது அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது எகிப்தின் என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்துக்கு ஒரு ஒப்புமையை பயன்படும். எப்பயுமே எகிப்துன்னு சொன்னால் உலகத்தை சொல்லுவாங்க, எகிப்தும் உலகம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ உலகங்கிறது இந்த பாவ உலகத்தில் வாழ்கிற எகிப்தில் இருந்து உங்களை எண்ணி மீட்ட தேவன் பரம கானான் தேசமாகிய நித்தியத்துக்கு நம்மளை மீட்டிருக்கிறார். அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ பரிசுத்தமாக எவ்வளோ ஒழுக்கமுள்ளவங்களாம் வாழணுங்கிறத அவங்க சொல்கிறாரு. அவங்கள்ட்ட சொல்லும்போது அதான் சொன்னார், உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன், எப்படிலாம் நீ கீழ்ப்படின்னு சொல்லி தான் அந்த கட்டளையை கொடுக்குறார். அந்த கானான் தேசத்துக்குள்ளே உன்னை அழைச்சி கொண்டு போகிறேன், நீ எகிப்தில் அடிமையில் இருந்த உன்னை அந்த கானான் தேசத்துக்கு உன்னை அழைச்சி கொண்டு போகிறேன், நான் வந்து எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவன்னு சொன்னால் இந்த கட்டளை கீழ்ப்படின்னு சொல்லி தான் அந்த கட்டளை கொடுக்குறார். அப்போ அதே போல் இந்த பாவ உலகம்ங்கிற அந்த எகிப்திலிருந்து உங்களை என்னை மீட்ட பரிசுத்தமுள்ள கடவுள் பரம கானான் தேசமாகி நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து செல்ல போகிறாருன்னா, இப்போ நான் இந்த 10 கட்டளைக்குள்ளாக எவ்வளோ நான் கீழ்ப்படிஞ்சு என்னுடைய பிரயாசம் முழுவதும் நான் வந்து முழுமையாக கடவுளுக்குன்னு தன்னுடைய அர்ப்பணித்து நான் வாழணுங்கிறத உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு இடங்களையும் பேசிட்டு வர்றார். அப்போ இது என்னன்னா, எல்லா இடங்கள்லையுமே இந்த 10 கட்டளை நம்மளுடைய முழுமையான இது மாத்திரல முழுமையான குழுவான பாவத்தை சொல்லுது. ஒரு உபச்சார பாவம்னு சொல்லும்போதே அதில் இச்சை உள்ள வருது, நேர்மையற்ற தன்மையும் வருது. இப்போ ஏமாத்துறேன்னு சொன்னால் அதில் இது ஏமாத்துறவில் ஒருத்தர் மேலே பொருளை அபகரிக்கிறது, இப்போ கொலைங்கிறது, கோபம், எல்லா இடங்களையும் அவர் அந்த ஒரு சுற்றி எல்லாம் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயத்தில் சொல்கிறாரு, நீ பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ பண ஆசை இல்லாதவங்களாக இருக்கணும்னு சொன்னால் போதுமென்கிற மனது உங்களுக்கு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து போதுமென்கிற மனது இருந்தால் தான் எனக்கு பண ஆசை எனக்கு இருக்காது. அப்போ அவர் பேசுகிற அந்த அர்த்தத்தினுடைய தாற்பயத்தை நம்ம சரியாக புரியணும். அதான் கருத்து என்ன நோக்கத்தில் கடவுள் இதை சொல்கிறாரு. ஒரு ஆள் எடுங்க, உபாகமம் 6 அதிகாரம் எடுங்க, நீங்கள் 17-19 படிங்க. ஒரு ஆள் அவர் என்ன சொல்கிறாரு மட்டும் பாருங்கள். இந்த கட்டளையே சரியாக புரியணும்னா இந்த வசனங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் படிங்க. உபாகமம் 6 அதிகாரம் 17-19 படிங்க.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் என்ன சொல்றாரு பாருங்க, நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. இப்ப சொல்ற அர்த்தத்தினுடைய கவனிச்சு பாருங்க. இந்த கட்டளை சொல்லும் போதே இந்த கற்பனை சாட்சிகளை நீ கருத்தாய் கை கொள்ளணும். ஏன்? நீ நன்றா இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும். ஆண்டவர் சொல்லும் போது அதை சொல்ற பாருங்க. இந்த வார்த்தை இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, ஏன்னா அது ஆசீர்வாதம் சொல்றாரு, சாபமும் கொடுக்குறாரு. நீ ஒழுங்காக இருந்தேன்னா கீழ்ப்படிஞ்சினா என்ன உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படி உனக்கு என்ன சாபம் இருக்குன்னு சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா உபாகம் 28 அதிகாரத்தில் ரொம்ப பெரிய கட்டளையே கொடுக்குறாரு. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உபாகம் 28 அதிகாரத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா முதல் 15 வசனங்களில் நீ ஆசீர்வாதமும் 16லேருந்து கிட்டத்தட்ட 60 வசனம் வரைக்கும் சாபத்தை குறித்து பேசுகிறாரு. 38 சாபத்துக்கு மேலே பேசுகிறாரு. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா பயந்துருவீங்க. அப்போது ஒவ்வொரு இடங்களையும் கடவுள் சொல்லும்போது, இப்போ உங்களையும் என்னையும் வந்து அவர் சொல்லும்போது இந்த கட்டளை கீழ்ப்படின்னு சொல்லும்போது நீ நன்றாக இருப்பதற்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உனக்கு வாக்களிக்கப்பட்ட பரம கானான் தேசமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் நீ இந்த கட்டளைகளுக்குள்ளாக நீ கீழ்ப்படிந்து நடக்கணும். இன்னொன்று ஒரு கேள்வி உண்டாகும். ரட்சிப்பு வந்து இந்த வசனங்களை பேசும்போதே நியாயபுரமான இந்த 10 கட்டளைகளை நீங்களும் நானும் முழுமையாக பூரணமாக கை கொள்ள முடியாது, அதை பரிபூர்ணமாக மேற்கொள்ள முடியாது. அதை நீங்கள் சரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால செய்யப்பட்ட மீட்பினுடைய அந்த பரிகார பலியினால் மட்டும்தான் ரட்சிப்பு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கடவுள் கொடுக்குற அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவருடைய குணாதிசத்தை அறிஞ்சு நம்ம வந்து நடக்கிற ஒரு நம்ம கீழ்ப்படியக்கூடிய மனநிலை கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ சின்ன பிள்ளை நம்ம இன்றைக்கி குழந்தை வீட்டில் இருக்குது. இப்போ பாப்பா நம்ம வந்து ஒரு வீடை கூட்ட சொல்ல வச்சுருக்கோம். வீடை கூட்ட சொல்ல சொன்னால் அது எல்லாமே பெர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் கூட்டி க்ளீன் பண்ணிடாது. அது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அது செய்கிற வேலையை அது உண்மையாக செய்ய நினைக்கும். அந்த மனசுலேருந்து செய்யுமா இல்லையா சிலதை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அதை அங்கீகரித்து ஊக்குவிப்போம். இப்போ கடவுள் என்னால் வந்து முழுமையாக என்ன பூரணமாக செய்ய முடியும்னாலும் என்னுடைய உள்ளான இருதயத்திலேருந்து முழுமையாக கடவுளுக்கு என்ன நான் பூரணமாக கை கொள்ளக்கூடிய என்னுடைய சிந்தனையோடு நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை இருதயத்தில் பார்க்குறாரு கடவுள். இப்போ என்னால் அது பூரணமாக செஞ்சு முடிச்சுட்டு வானு நம்ம வந்து கடவுள் பல்லது கூட்டி போகிறதில்ல. ரசிக்கப்பட்ட பிள்ளையா, மீட்கப்பட்டவங்களா, என் உள்ளான இருதயத்திலேருந்து நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவளா கடவுளுக்கு முன்பாக அந்த கட்டளையை நான் கை கொள்ள நான் பிரயாசப்படுறேன், அந்த அங்கீகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அதனால் இந்த கட்டளையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த கட்டளையை கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்மாவில் ஒரு ஆறுதலும், நம்மளுக்கு கொடுக்க தேவையான கிருபைகளையும், நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது இந்த வேதபூர்வமாக இந்த பரிசுத்த கட்டளை சொல்கிறது. அதனால் நீ நன்றாக இருப்பதற்குன்னு வேதம் நம்மளுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. அதனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் கடவுளுடைய நம்ம ஆத்மாவில் உள்ளான சமாதானத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்வதற்கும் நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் எளிதில் ஏன்னா தேவனோட உறவில் இருக்கிறோம், தேவனோட சமாதானத்தோடு இருக்கிறோம். இன்னும் கடவுளுக்கு பிரியமாக நடக்கும்போது கடவுள் நம்மளுடைய ஜெபங்களுக்கு எளிமையாக பதில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்வோம்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்கு இல்லை கடைபிடிக்கலன்னு சொன்னால் எவ்வளோ நம்ம பின்னாடி மோசமான நிலைகளை போவோங்கிறதையும் வேதமாக கற்றுக் கொடுக்குது. அதனால் இந்த 10 கட்டளைகள் தேவனுடைய மகா பரிசுத்தம் உள்ள கட்டளைகள் தேவனால் நேரடியாக எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. அது நேரடியாக எழுதி கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்மளுடைய நீங்கள் யார் நான் யாருங்க காமிக்குது, கடவுள் யாருங்கிறது முதல் காமிக்குது, நீங்கள் நான் யாருங்கிறது காமிக்குது, நம்ம எப்படி கடவுளை கிட்டி சேர முடியுங்கிற ஒரு வழியையும் நம்மளுக்கு காமிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வேதபூர்வமாக நீங்கள் நல்லா சரியாக சொன்னீங்கன்னா இந்த 10 கட்டளைகளை ஒவ்வொன்றுலையுமே அவர் சொல்கிற ஒவ்வொரு முக்கியமான காரியம் என்னென்னா கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்குது, அவருடைய பரிசுத்தமுள்ள குணாதிசயத்தை சொல்லுது. அதுக்கு பின்னாடி என்னுடைய மோசமான நிலையோடு சொல்லி தேவ சமூகத்தில் இந்த கட்டளைகள் எவ்வளோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே எழுதி வச்சு எப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காருங்கிறத சொல்லுது. அதனால் இந்த 10 கட்டளைகளை வந்து சரியான வழியில் நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது இன்னும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சியாக வாழ முடியும் சரியான வழியில். ஏன்னா எல்லா இந்த முழு வேதாகமத்திலையும் நீ சுருக்க 10 கட்டளைகளை தான் சுருக்கணும்னா 10 கட்டளைகள் தான் முக்கியமாக சாராம்சம். அந்த 10 கட்டளையில் கடவுள் 2 சுருக்கி கொடுத்தாரு. கடவுளை நேசி, மனிதனை நேசி, 2குள்ளே தான் சுருக்குனாரு. இன்னும் அதுலேயும் ஒரு சுருக்கி ஒரே வார்த்தையாக சொல்லணும்னு சொன்னால் அன்புன்னு தான் நிப்பாட்டுவாங்க. அன்பு
அந்த எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் மட்டும் சொன்னோம்னா அன்பு தான். அன்பு கடவுள் மேலே இருக்கிற அன்பு, மனிதர் மேலே அன்பு நிறைய விளக்கப்படுத்தலாம். அப்போது இந்த கடவுளுடைய முழு வேதாகமும் முழுமையாக எளிமையாக நம்மளுக்கு வந்து இந்த 10 கட்டளைக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கிறதுனால இந்த 10 கட்டளைகள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அதனால் இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியே நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி செல்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம